ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாதம் நம்ம தோட்டத்துக்கு வந்த புதுவரவு செடிகள் பற்றி பார்க்கலாங்க. ஆக்சுவலி நாங்கள் மேட்டுப்பாளையம் போயிருந்தோங்க, மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நர்சரிங்க. லாஸ்ட் டைம் நான் ஜனவரி போனப்போ நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்தேன். அதனால இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு கருவேப்பிலை கண்ணை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். கடைசியில் இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது யாருக்கு தாங்க ஆசை வராது. அதனால இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன செடிகள் வாங்கினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை செடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கட்டான். நம்ம கிட்ட ஏற்கனவே கலர் காக்கட்டான் இருக்கு. இது நல்ல பியூர் ஒயிட்ல இருக்கு இந்த ஃபிளாரு. சரி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா கலர்லையும் டேபிள் ரோஸ் இருக்குங்க. ரெட்டு மட்டும் இல்லை. ஸோ ரெட் எனக்கு கிடைச்சது, அதனால நான் ரெட்டு வாங்கிட்டேன். இங்கே பாருங்க, அழகா இருக்கு பாருங்க கலரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 7 டே ரோஸ் அப்படின்னு சொன்னாங்க. வாரத்தில் 7 நாள் நம்மளுக்கு பூ இருக்குமா. இது சின்ன செடி தான். இது பெரிய பாட்டில் வச்சிடலாம், நம்ம பெருசா நிறைய பூ கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்தர். இந்த செடி, இந்த பூ பேரு இந்த ஆஸ்தர். இது நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேங்க. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது ரெண்டுமே இங்கே பாருங்க, டயாந்தஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ரெண்டுமே லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டேன், இங்கே ஷேட்லேயே வச்சுட்டேங்க. ஷேட்லேயே வச்சுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆர்வ கோளாறுல கடைசியில் செடி அழுகியே போயிடுச்சுங்க. அதனால திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெட்டூனியா. இன்னைக்கு பூ இல்லைங்க, நேற்று இருந்தது. இதே கலர் தாங்க பெட்டூனியா. எல்லாம் செமி ஷேட்ல தாங்க வைக்கணும். நான் ஃபுல் வெறும் ஷேட்ல வச்சுட்டேன். கொஞ்சமாவது வெயில் படணும் எல்லா செடிகளுக்கும். எல்லாமே ஒவ்வொரு பாடம். நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செடில இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன், பேர் தெரியல. ரொம்ப அழகா இருந்தது. ஒயிட் கலர்ல இருந்தது, பிங்க் கலர்ல இருந்தது. பேர் தெரியலங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது தவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாசமுள்ள செடிங்க இது. இது பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு பூ கட்டுவோம்ல, அதில் வச்சு கட்டுவாங்க. இல்லை டெய்லியுமே நம்ம ஈவினிங் கொஞ்சம் இதை பிச்சு தலையில் வச்சோம்னா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த தவணம் இந்த இலையை பிச்சு பாக்கெட்டில் போட்டுட்டு போகலாம். லேடிஸ்னால் கர்ச்சிஃபில் வச்சுட்டு போகலாம். ஸோ அப்படி ரொம்ப ஒரு நறுமணம் உள்ள ஒரு செடி இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி முல்லை. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குங்க. இருந்தாலும் ஒரு ஆசை, நிறைய பூ பூக்கணும், அந்த பூ பறிச்சு நம்ம கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு செடி முல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது பெஸ்ட் ஹேங்கிங் பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், இது பேர் வேண்ட்ரிங் ஜூ. கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு சில்வர் கலரில் இருக்கும். அப்படியே இந்த உள்ள ஒரு சில்வர் கலரு, கீழே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இங்கே பாருங்க, ஆக்சுவலி இது பாருங்களேன், இந்த இடத்துல எல்லாம் வேர் வந்திருக்கும். எந்தெந்த இடத்துல கீழே மண்ணு படுதோ, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, மண்ணு படுற இடத்துல எல்லாம் வேர் வந்திருக்கும். ஒன்று வாங்கினா போதும், நம்ம அழகாக ப்ரொபகேட் பண்ணி 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 வைக்கலாம். இது நம்ம இதில் வைக்கணும், ஹேங்கிங்கில் வைக்கணும். இதுதாங்க நம்மளோட டிசம்பர் மாதம் பர்ச்சேஸ் பண்ணின பூச்செடிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.